அத்தனை ஆண்டு கால அந்த சமூக நீதி போராளி தமிழின காவலர் மருத்துவர் ஐயா அந்த சாம்பாரெல்லாம் இழுத்து மூடி உடைச்சி ஊத்திட்டாங்க. அன்புமணி நீங்க வந்து சட்ட ரீதியா மிரட்ட முடியாதுங்கிறத தாண்டி சென்டிமெண்டா கூட இவங்களால மிரட்ட முடியல. ராமதாஸ் குடும்பத்தை வாழ வச்சது வன்னிய மக்கள், வன்னிய மக்களை வாழ வச்சது ராமதாஸ் குடும்பம் கிடையாது. அப்படி வந்து வன்னியர் மக்கள்கிட்ட இருந்து காசை பிடிக்கி ரத்தத்தை உறிஞ்சி அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துருங்க. ஐயா சொன்னா சரியா இருக்குண்டா, ஐயா உட்காந்தா சரியா இருக்குண்டா, ஐயா வந்து நின்னா சரியா இருந்தான்னு சொல்லிட்டு இருப்பான்ல. இப்ப இதெல்லாம் நீங்க உடைச்சாதானே அந்த கட்சியை முழுசா டேக் ஓவர் பண்ண முடியும். இப்ப அன்புமணி வந்து சட்டப்படி கட்சியை வந்து டேக் ஓவர் பண்ணிடலாம், ஏன்னா வந்து பாஜக சப்போர்ட் இருக்கு. ஆனா நீங்க முழுசா கட்சியை டேக் ஓவர் பண்ணணும்னா யாரை வீழ்த்தினா டேக் ஓவர் பண்ண முடியும்? அதுதான் இப்ப பண்ணிட்டாங்க. ஒழுக்கமும் இல்ல, சரியான புத்தியும் இல்ல. நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு நீங்க வந்து அண்ணன் மேல எல்லா இதையும் சொல்றீங்க, ஆனா கடைசியில பார்த்தா நீங்க தான் தப்பா இருக்கீங்க. அப்ப இந்த கட்சிக்கு சரியான தலைவர் அண்ணன் தான், எங்க சின்னையா தான், நாங்கெல்லாம் அவர் பின்னாடி தான் அப்படின்னு அவங்க இன்னைக்கு ராமதாஸுக்கு பாசிட்டிவா போட்டுட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து கர்நாடகா மாத்தி போடுறான். சில பேர் எப்படி போடுறான்னா, பாமக பீக்ல இருந்த காலகட்டங்கள்லாம் விட்டுட்டு நல்லா நடையும் உடையுமா ராமதாஸ் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பூச்சி மாதிரி உட்காந்து பொம்மை மாதிரி உட்காந்துருக்காரு. இன்னைக்கு போய் அந்த அம்மாவுக்கு வந்து அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக சௌமியா அன்புமணி கிட்ட நம்ம வந்து கான்டாக்ட் எடுத்துட்டோம்னா அதை வச்சு நம்மளால கட்சியில சாதிக்க முடியுங்கிற ஒரு பேச்சுவாடுக்கு பாமக பரவலா உண்டு. ஆனா சுசிலா கிட்ட கான்டாக்ட் எடுத்துட்டோம்னா உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். அன்புமணி நீக்கப்படுவார் என்பதாக ஒரு செய்தி தைலாபுரத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப நேற்று வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழு அப்படின்னு ஒரு 9 பேர் கொண்ட குழு வந்து கூடி அதை பரிசீலிச்சிருக்கிறாங்க. அன்புமணியை நீக்குவதா வேண்டாமா அப்படின்னு. ஏற்கனவே அன்புமணிக்கு 16 விளக்கங்கள் கேட்டு குற்றச்சாட்டுகள் சொல்லி இதுக்கு விளக்கங்கள் கொடுங்க அப்படின்னு நாங்கள் வந்து கடிதம் கொடுத்தோம். அதுக்கு வந்து 31ஆம் தேதி ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் கெடு கொடுத்துருந்தோம். அவர் வந்து பதிலே சொல்லலை, இப்போ வரைக்கும் பதில் சொல்லலை. அதனால அது குறித்து நாங்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி கூடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க முடிவெடுத்து தலைவர், நிறுவன தலைவர் 2 பேரும் ஒரே ஒருத்தர் தான். அவருக்கு வந்து நாங்கள் எங்களது ஒப்புதலை கொடுத்துருக்குறோம், எங்களுடைய கருத்துக்களை கொடுத்துருக்குறோம். அதில் ஃபைனல் டிசிஷன் அவர் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? அன்புமணி நீக்கப்படுவாரா? அன்புமணிலாம் கண்டிப்பா சொல்றேன்னா நீக்கெல்லாம் பட மாட்டாருன்னு. நீங்க சொல்ற ஒழுங்கு நடவடிக்கை குழு கிட்ட வந்து அன்புமணி வந்து சரியான பதில கொடுக்கல. அவரு நான் ஏன்டா உங்களுக்கு பதில கொடுக்கணும்? யாரு நீங்களா? யாரா நீங்களா? ஒரு கொத்தடிமை குரூப்டா. நீங்க அப்பன்ட்ட எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியே என்கிட்ட இருங்க. ஆனா இந்த பூத்த அருள்மொழின்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமாண்ணே, வன்னியர் சங்கத்தோடைய வந்து மாநில தலைவர்னு. அவர் வன்னியர் சங்கத்தோடைய மாநில தலைவருங்கிறது பேருக்கு தானே. ராமதாஸ் முன்னாடி அவரால் சமமா உட்கார கூட முடியாதுன்னு அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உட்கார முடியும். ராமதாஸை மீறி ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட வைக்க முடியாது. இந்த பேப்பர்ல நீங்க வந்து எழுதலாம் வேணாம், ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது. பூத்த அருள்மொழின்னு ஒரு அப்படி போட்டு வச்சுன்னா டாட் வைக்க முடியாது. அந்த லெவல்ல தான் அவர் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. யாரு? ராமதாஸ் குடும்பம் அப்படிதான் வச்சிருக்கு. இப்ப இதுல வந்து அன்புமணியை வந்து நடவடிக்கை எடுக்க முடியுமானா, பாம்பேல வந்து சிவசேனாவுக்கு என்ன நடந்துச்சோ மகாராஷ்டிரால, அது மாதிரியான விஷயத்த வந்து நோக்கி தான் இப்போ பாமக போய்கிட்டு இருக்கு. அன்புமணி முழுக்க முழுக்க பாஜக கூட டைப்ல இருக்காரு. இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசை மீறி, அதோடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை மீறி நீங்க ஒரு கட்சியை வந்து டேக் ஓவர் பண்ண முடியாதுன்னு அந்த தைரியத்துல தான் அன்புமணி வந்து இவங்கள மயிரா கூட மதிக்காம சுத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்க வந்து நான் வந்து கேள்வி கேட்கிறேன், விளக்கம் கேட்கிறேன், நான் வச்சிருக்கிறதா கட்சின்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு அன்புமணி வந்து தொடர்ந்து வந்து இதுன பிரச்சாரம் நடைபயணம் ஒரு வந்து பின்னாடி ஒரு வந்து கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு அவரு வந்து தனிச்சையா வந்து செயல்பட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவரை நீக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி நீக்கணும் அப்படிங்கிற அந்த 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 அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அப்பட்டமா ராமதாஸ் வந்து வெளியிடவும் மாட்டாருன்னு. நடவடிக்கை குழு பேசியதுக்கு அது ஐயாவிட கொடுத்துருக்கோம், பத்திரிகையாளர் சந்திப்பு வியாழக்கிழமை அறிவிப்பாருங்கிறதெல்லாம் என்ன? அது அவரை வழிக்கு கொண்டு வர முடியும்னு இன்னும் நம்புறாங்களா? அப்படி மிரட்டுனா வந்துருவாருன்னு நினைக்கிறாங்களா? எல்லாம் குரூப்புல டூப்புன்னு, டூப்புல குரூப்புல டூப்பு. ஆனா மிரட்டிலாம் அன்புமணியை வந்து வழிக்கு வர வைக்க முடியும்னா அவங்க என்னைக்கும் வழிக்கு வர வச்சிருக்கலாமே. நீங்க வந்து சட்ட ரீதியா அன்புமணியை வந்து மிரட்ட முடியாது.
ஏன்னா சட்ட ரீதியா வந்து மிரட்டுறதுக்கு நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ கிடையாது. பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவர்னு கிளைம் பண்றாரு. ஆமாண்ணே பண்றாரு. அவருக்கு தேர்தல் ஆணையம் சப்போர்ட்டா இருக்கு. ஒரு கட்சி வந்து அங்கீகரிக்கக்கூடிய, ஒரு கட்சியினுடைய தலைவரை வந்து அங்கீகரிக்கக்கூடிய, ஒரு கட்சியினுடைய சின்னத்தை அங்கீகரிக்கக்கூடிய வந்து அந்த முழு அதிகாரமும் யாருக்கு இருக்குன்னா தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. அவங்க வந்து யார் கட்டுப்பாட்டுல இருக்காங்கன்னா பாஜக கட்டுப்பாட்டுல இருக்காங்க. பாஜகவோட கட்டுப்பாட்டுல தான் அன்புமணி இருக்காரு. அப்படிங்கிறப்ப இவரை மீறி அந்த கட்சி வந்து ராமதாஸ்ட போகுமே. ராமதாஸ் பருப்பு வேகாதுன்னு ராமதாஸோடைய இந்த வந்து இத்தனை ஆண்டு கால அந்த சமூக நீதி போராளி, தமிழின காவலர், மருத்துவர் ஐயா அந்த சாம்பாரெல்லாம் இழுத்து முடி உடைச்சி ஊத்திட்டாங்க. அன்புமணி நீங்க வந்து சட்ட ரீதியா மிரட்ட முடியாதுங்கிறத தாண்டி சென்டிமெண்டா கூட இவங்களால மிரட்ட முடியல. ஒரு மகன் அதான் பாட்டில தூக்கி வீசுறாராம பேசுன பிச்சு போடுவோம் பிச்சு. ஆனா இப்ப நம்ம எல்லாம் பாத்துருப்போம்ல, வேற பிள்ளைகளை கொஞ்சிட்டு வீட்டுல உட்காந்துரு அப்படின்னு தான் சொல்றாரு. உட்காந்துரு, மத்த எந்த வீட்டுக்கும் போகாத, ஆமா வெளியே போகாத, மத்த எந்த வீட்டுக்கும் போகாத, ஒரு வீட்டோட இருக்கணும். 86 வயசாச்சு, கெல்ட்டு பயிலுக்கு லவ்ஸா பாரு அப்படின்னு ஒரு படத்துல இவரு கேட்பாப்புல, கவுண்டமணி கேட்பாப்புல. அந்த அந்த இது லவ்ங்கிறது இல்ல, இவரு அப்பவே 50 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி இருக்காங்க. 50வது ஆண்டு தான் கொண்டாடி இருக்காங்க. எப்ப தாலி கட்ட போறீங்கன்னு கேக்குறாங்க. சரி, பிரேஸ்லெட், கோல்டு பிரேஸ்லெட் போட்டு விடுறாரு. இந்த வீடியோ வந்திருக்குது. அது யாரு வெளியிட்டிருப்பா? இவ்வளவு காலம் எப்படி ரகசியமா 50 வருஷம் காப்பாத்திருக்கிறாரு. இது வந்து கட்சியில உள்ள வந்து இது வந்து கட்சியில உள்ள முக்கியமான ஆட்களுக்கு தெரியும். கட்சியில பரவலா பேசக்கூடிய விஷயம் தானே. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க வந்து ராமதாஸ் அவர்களுக்கு வந்து சுசீலா மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. இன்னும் வந்து வேறு சில பெண்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்ப ராமதாஸ் வந்து ஒரு வந்து அந்த காலத்துல வந்து ஒரு சொல்ல போனா மைனர் குஞ்சுவா தான் இருந்திருக்காரு. அந்த இவருக்கு சொல்லக்கூடிய பெண்கள்ல வந்து ஒரு சில தவிர மற்ற பெண்கள்லாம் வந்து வேறு சாதியை சேர்ந்தவர்கள் தான். நமக்கு சாதி நோக்கம் இல்லை, பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபேக்டர் சொல்றதுக்காக சொல்றேன். இப்ப வந்து நமக்கு என்னன்னா, நாடக காதல் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கான்செப்டை ரெடி பண்ணி, இப்ப வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, தர்மபுரியில நீங்க வந்து ஃபீல்டுக்குலாம் நீங்க போயிருந்திருக்கீங்க. நாடக காதல்னு ஒரு கான்செப்டை ரெடி பண்ணி இல்லாத ஒரு விஷயத்த திணிச்சு, நம்புட்டு பிள்ளைய கெடுக்கிறான், அந்த வீட்டு பிள்ளைய கெடுக்கிறான், நம்ம வீட்டு பிள்ளைலாம் என்ன இதுவா கிள்ளுக்கீரையா, கூலிங் கிளாஸ், ஜீன்ஸ் பேண்ட், பைக்கு, அதுக்கு அந்த கட்சியில் அதாவது விசிகா கட்சியில உள்ளவங்க வந்து இதுக்கு வந்து காசு தராங்க, பைக்கு தராங்க. இதை வச்சு நம்ம வீட்டு பிள்ளைங்களெல்லாம் லவ் பண்ணி கவர்ந்துட்டு போய் நம்ம சொத்தெல்லாம் இது பண்ண பாக்குறாங்க, நம்ம ஜாதி கூட வந்து கலக்க பாக்குறாங்க அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு வந்து ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்கி அதை வச்சு பல இடங்களில் கலவரங்கள் நடந்துச்சு. அந்த பக்கமும் பல பேருக்கு வழக்கு, இந்த பக்கமும் பல பேருக்கு வழக்கு. இன்னைய வரைக்கும் அந்த வழக்கை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவங்க ஏராளம் பேர் இருக்காங்க. அந்த பக்கத்து பல குடும்பங்களுடைய வந்து குடிசைகள்லாம் வந்து தீக்கிரையாக்கப்பட்டது. இந்த பக்கமும் இருக்கக்கூடிய வந்து பல குடும்பங்களுடைய வந்து குடிசைகள்லாம் வந்து தீக்கிரையாக்கப்பட்டது. இங்க வந்து வன்னியர்களும் பாதிக்கப்பட்டாங்க, தலித் மக்களும் பாதிக்கப்பட்டாங்க. இதுக்கு யாரா காரணம்னா ராமதாஸ்னு ஒரு ஆளு. ஆனா டேய், நீனே அதை தானடா பண்ணியிருக்க, நீயே அதுதானே பண்ணியிருக்க. இப்ப உன் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தன் வந்து ஏமாத்துறான், அவனாவது வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் தான் பண்றான். ஆனா நீ 2, 3ன்னு பண்ணிருக்கிய. அப்ப அவங்க எல்லாம் வெவ்வேறு சாதி புள்ள தானே. அப்ப வேற சாதிக்கார பிள்ளைங்களை நீயும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணதா வச்சுக்கலாமா? இல்ல, கல்யாணம் தாலி கட்டலையாம. இப்ப இவரு நாடக காதல்னு சொல்றாருல ஒரு பாயிண்ட், அதுல உள்ளவங்களாவது முதல்ல காதல் பண்ணி முதல்ல வந்து கல்யாணம் பண்றாங்க. அவன் வந்து அதாவது அவங்களுடைய வந்து நண்பர்கள் சூழவோ இல்ல வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயோ அவன் கல்யாணம் பண்றான். நீ அதை கூட பண்ணலையே, நீ திரைமுறை வாழ்க்கையில நடத்தியிருக்க நீ. அப்ப நாடக காதல்ங்கிற கான்செப்டை உருவாக்குனதே ராமதாஸ் தான் சொல்ல வரேன் நான். நாடக காதல்னு ஒரு கான்செப்ட் இருக்கிறது உண்மைனா அதற்கு வந்து யாரா முழு ஆதாரம்னா ராமதாஸ் தான். பின்னாடி வரக்கூடிய வரலாறு அதாவது பின்னாடி வரக்கூடிய பிள்ளைகள் பேசுவாங்க, இப்படி ராமதாஸ்னு ஒருத்தர் இருந்தாருப்பா, நாடக காதல்னு சொன்னாரு, ஆனா கடைசியில அவரே அதுதான்ப்பா பண்ணியிருக்காரு, அவர் வந்து வாய் வைக்காத இடம் இல்லை, கை வைக்காத இடம் இல்லை, இப்படிதான் நாளைக்கு வந்து பின்னாடி வந்து வரலாறுகள் பேசும். இல்லை, இப்போ இந்த வீடியோ வந்து இவ்வளவு காலம் வராம இருந்த வீடியோ அல்லது இது சம்பந்தமான தகவல்கள் இப்போ நீங்க ஆதாரபூர்வமா வெளியே வருது அப்படின்னா யாரு வெளியிட்டாங்க? ஏன்னா ரொம்ப பர்சனலா நடந்த கூட்டம்னு சொல்றாங்க. முழுக்க அந்த அவங்க தரப்பு, அவங்க சுசிலா தரப்பு குடும்பத்தில் உள்ளவங்க வந்து வந்திருக்கிறாங்க. அப்புறம் ராமதாஸுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், நம்பிக்கையானவர்கள் தான் போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த போட்டோவோ வீடியோவோ எப்படி வெளியே வந்து தினமலர் எப்படி இதை வெளியிட்டுச்சு? ஆனா எனக்கு தெரிஞ்சு இதை யார் வெளியிட்டு இருப்பாங்கன்னா, நான் சொல்றது அப்பட்டமா சொல்றது அன்புமணி தரப்பு தானே. இல்ல, சுசிலா தரப்பு அவங்களே வந்து தனக்கு ஒரு அடையாளம் வேணும், அங்கீகாரம் வேணும், தான் யாருன்னு தெரியாமல போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செஞ்சிருப்பாங்கன்னு ஒரு செய்தி வருது. என்ன சுசீலாவுக்கு இன்னும் என்னென்ன அங்கீகாரம்? 400 கோடி ரூபான்னு எவன் விட்டு காசு. நீங்க 400 கோடி இல்லாட்டினாலும்
வந்து பெரிய தொகை. அந்த அம்மாவுடைய பேர்ல அந்த அம்மா சமூகம் சார்ந்த விஸ்வகர்மா இது அறக்கட்டளைன்னு சொல்லி ஒரு விஷயத்த ஃபார்ம் பண்ணி அதுல வந்து ஃபண்டு போட்டு வச்சிருக்காங்க. அந்த அம்மா வந்து அதாவது ராமதாஸ் வச்சிருந்த ஒரு சின்ன கிளினிக்ல வந்து டோக்கன் போடுற வேலையை பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களால இவ்வளவு பெரிய ஃபண்டு கலெக்ட் பண்ற அளவுக்கு அவங்க ஒன்றும் வந்து பெரிய தெரிஞ்ச முகமாவோ இல்லை ஒரு பெரிய வந்து கட்சி சார்ந்த தலைவராகவோ இல்லை ஒரு பெரிய வந்து செயற்பாட்டாளராகவோ இல்லை ஒரு பெரிய வந்து என்ஜிஓவோ அவங்க வந்து ரன் பண்ணலை. அடுத்தது அவங்களுக்கு வந்து பேசிக்கா அவ்வளவு பெரிய ஃபண்டை கொண்டு வரதுக்கான சொத்துக்களோ இல்லை வந்து பரம்பரை சொத்துக்களோ இல்லை. அப்படி இருந்திருந்தா அவங்க இவர்கிட்ட கிளினிக்ல வந்து ஒரு டோக்கன் போற வேலையை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமா, 4வது தான் பிடிச்சிருக்காங்க. ஆமா, அப்ப இந்த ஃபண்ட் யாருதுன்னா அப்பாவி வன்னிய மக்களை ஏமாத்தி புடுங்கி அப்பாவி வன்னிய மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அவங்கள நான் தாண்டா உன்னைய வாழ வச்சேன், நான் தாண்டா உனக்கு எல்லாமே பண்ண. ராமதாஸ் குடும்பத்தை வாழ வச்சது வன்னிய மக்கள், வன்னிய மக்களை வாழ வச்சது ராமதாஸ் குடும்பம் கிடையாது. அப்படி வந்து வன்னியர் மக்கள்கிட்ட இருந்து காசை புடுங்கி ரத்தத்தை உறிஞ்சி அந்த பணத்தை கொண்டு போய் நீ கொடுத்துருக்கேன். நான் வந்து என்னடா நான் ரொம்ப ஆபாசமா பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அது எப்படி சட்டப்படி ஒரு மனைவி இருக்கும் பொழுது நீங்க அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தவங்க நீங்க எப்படி மனைவின்னு சொல்ல முடியும்? அதான் மனைவி தானே ஆட்சேபனை பண்ண முடியும். அப்படி எப்படி நம்ம சொல்ல முடியும்? சட்டப்படி சொல்ல முடியுமானே? ஒருத்தங்க தாலி கட்டி அவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, அவங்க கூட நீங்க லீகலா டிவோர்ஸ் வாங்கல. அப்ப டிவோர்ஸ் வாங்காம இன்னொருத்தங்க நீங்க எப்படி மனைவின்னு சொல்ல முடியும்? அவங்கள நீங்க வந்து டிவோர்ஸ் வாங்கிருந்தா இன்னொருத்தங்களை நீங்க வந்து இல்லன்னா அவங்கள நீங்க வந்து மனைவின்னு சொல்லிக்கலாம். நீங்க தான் அங்க வந்து லீகலா ஒண்ணுமே செய்யலையே. அப்படிங்கிறப்ப அவங்களோட பெண் தோழி, அவ்வளவுதானே. அப்ப வன்னிய மக்களுடைய பணத்தை உறிஞ்சி நீ யாருக்கு கொடுத்துருக்க? உன்னுடைய பெண் தோழிக்கு கொடுத்துருக்க. அப்ப இவ்வளவு பெரிய ஃபண்டை கொடுத்தப்பே அந்த அம்மா அங்கீகரிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்ல வரேன். அந்த அம்மா அங்கீகரிக்கப்படாம இல்ல, அந்த அம்மா அங்கீகரிக்கப்பட்டுட்டாங்க. அந்த அம்மா வந்து நான் வந்து வெளியே வந்தாதான் தெரியும்னா அந்த அம்மா என்னைக்கோ நான் வெளியே வந்திருக்கணும், இன்னைக்கு வரணும்னு. ஏன்னா பாமக ஒரு காலத்துல வந்து பீக்ல இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட கூட்டணியில இருந்தப்ப அதாவது இவங்களுடைய வந்து எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை வச்சுதான் திமுக வந்து ஆட்சியே ஆண்டாங்க. அன்னைக்கு ஒரு வந்து தனி பவர்ல இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் விட்டுட்டு அன்புமணி வந்து அன்புமணி வந்து யூனியன் மினிஸ்டர்ல வந்து ஒரு வந்து மெயின் கேபினெட்ல வந்து மினிஸ்டரா இருக்காரு, யூனியன் மினிஸ்டரா இருக்காரு. அப்படிப்பட்ட காலகட்டங்கள் எல்லாம் விட்டுட்டு பாமக பீக்ல இருந்த காலகட்டங்கள் எல்லாம் விட்டுட்டு நல்லா நடையும் உடையுமா ராமதாஸ் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பூச்சி மாதிரி உட்காந்து பொம்மை மாதிரி உட்காந்துருக்காரு. இன்னைக்கு போய் அந்த அம்மாவுக்கு வந்து அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக அந்த அம்மா வெளியிட்டதா நான் பாக்கல. இல்ல, அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, கட்சி தலைவராக ராமதாஸ் இருந்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவங்க வாழ்க்கை, அவங்களுடைய பிடிமானம் என்பது பலமா இருந்தது. அவங்க தான் கட்சியில அவங்க காலில் விழுறவங்களுக்கு தான் வந்து சீட்டு கிடைக்கும், அவங்க காலில் விழுந்தவங்களுக்கு தான் பதவி கிடைக்குங்கிற அளவுக்கு வந்து இவங்களுக்கு ராமதாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. அப்படி சைடு ரூட்ல வந்து அம்மா இந்த மாதிரி சொல்லுங்க ஐயா கிட்ட அப்படின்னு சொன்னாங்கன்னா அம்மா சொன்னாங்கன்னா வேலை நடந்துடும். அந்த அளவுக்கு அவங்க கட்சியில இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு அன்புமணி தலைவரானது பிறகு இவங்க பக்கத்துல கூட போக முடியல. இவங்களுடைய ஆதரவாளர் எல்லாருமே வந்து ஒதுக்கப்படுறாங்க. ஸோ அதுக்காக மீண்டும் ராமதாஸ் கையில கட்டுப்பாட்டில் வந்து கட்சியை கொண்டு வருவதற்கு இவங்க வேலை செய்யறாங்கன்னு அன்புமணி தரப்பு இன்னைக்கு இப்போ எழுதிட்டு சோசியல் மீடியாவில் பயங்கரமா எழுதுறாங்களே. இந்த கிச்சன் கேபினெட்டை வந்து சௌமியாவை தான் சொல்லுவாங்க பாமகல. எப்பா இவன் பின்வாசல் வழியா கிச்சன்ல போய் எல்லா வேலையும் சாதிச்சுட்டு வந்துடுறான்பா, இவன் நேரடியா வந்து இப்போ சௌமியாட்ட வந்து லைன் அடிச்சிட்டான்பா, இவன் வந்து எதுவா இருந்தாலும் அந்த அம்மா மூலியமா உள்ள விட்டுறான்பா, அதனாலதான்ப்பா இவன் நிக்கிறான்னு கட்சிக்காரங்களே வந்து பரவலா பேசுவாங்க. அப்ப இதை நான் எப்படி சொல்றேன்னா, சௌமியா அன்புமணி கிட்ட நம்ம வந்து கான்டாக்ட் எடுத்துட்டோம்னா அதை வச்சு நம்மளால கட்சியில சாதிக்க முடியுங்கிற ஒரு பேச்சுவாடுக்கு பாமக பரவலா உண்டு. ஆனா சுசிலா கிட்ட கான்டாக்ட் எடுத்துட்டோம்னா நாம ஒரு காரியத்தை சாதிக்க முடியுங்கிற டாக்க நான் எங்கேயுமே கேட்டது கிடையாது. நான் இன்னைக்கு வந்து நான் காலையில கூட வந்து இது வந்து நான் சம்பந்தமா விசாரிக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, சுசிலா அவர்களுக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைன்னு சொல்ல வராங்க. இந்த அளவுக்கு இந்த மாதிரி எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு இதெல்லாம் வந்து முடிவு செய்யற இடத்துல இருக்கிறதுக்கு சுசீலாவுக்கு வந்து நாலேஜ் இல்லை. ஆனா சௌமியாவுக்கு நாலேஜ் இருக்கு. அதை வந்து அதாவது இந்த எம்எல்ஏ சீட்டு, இந்த எம்பி சீட்டு, கட்சி பொறுப்பு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து லீட் பண்ற நாலேஜ் சௌமியா கிட்ட இருக்கு. அதை அந்த அம்மா செஞ்சுச்சு. ஆனா இந்த அம்மா அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. இந்த அம்மா வந்து எப்பவுமே கட்சி நடவடிக்கையில் இருந்தது இல்லை. அதாவது பெருசா இல்லைன்னு சொல்ல வராங்க. பெருசா இல்லை, யாரோ ஒருத்தர் மாதிரி வேண்டாம் மாவட்ட ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரி போட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனா எல்லா எம்பி எம்எல்ஏவையும் இந்த அம்மா தான் வந்து நிர்ணயிச்சாங்கிறதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஆனா சௌமியா சொல்றத அன்புமணி கேட்டுட்டு தான் இன்னைய வரைக்கும் செயல்படுறாரு. சரி, அப்ப அன்புமணி தரப்பு ஏன் இந்த மாதிரி ராமதாஸ் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க? இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க, இவங்க சொல்றதுதான் கேட்டுட்டு ராமதாஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாருன்னு இவங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்பதான் பாயிண்ட்டுக்கே வரீங்கண்ணே. இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கல்லண்ணே, இந்த கட்சி ராமதாஸ் இவ்வளவு வந்து டார்ச்சர் பண்றாரு, குடைச்சல் கொடுக்குறாருன்னு. இப்ப உங்களுக்கு வந்து கட்சியில வந்து மூத்த நிர்வாகிகள்லாம் யார் பக்கம் இருக்காங்கண்ணே?
மொத்த நிர்வாகிகள் ராமதாஸ் பக்கம் இருக்காங்க. உங்களுக்கு கட்சி இன்னைக்கு வந்து 2ஆ இருக்கு. கொஞ்சம் பேர் அந்த பக்கமும் கொஞ்சம் பேர் இந்த பக்கமும். பெரும்பான்மையில அன்புமணி பக்கத்துல இருக்காங்க. ஆனா அந்த பெரும்பான்மையான அன்புமணி பக்கத்துல உள்ளவங்களும் நேரடியாக ராமதாஸை தாக்கி இருக்காங்களா? நேரடியா ராமதாஸ் விமர்சனம் பண்ணிருக்காங்களா? இல்ல, அன்புமணியே கூட ஐயா ஐயான்னு தான் சொல்ற, அப்படியே விமர்சிக்கிறது இல்ல, பண்ணல. அடுத்தது இன்னைக்கு இந்த பாமகவுக்கு ஒண்ணு ஒட்டுமொத்த வன்னியரோட ஓட்டுகளும் பாமகவுக்கு ஒண்ணும் கிடையாது. வன்னியர்களோட ஓட்டு திமுகவுக்கு இருக்கு, அதிமுகவுக்கு இருக்கு, காங்கிரஸ் பிஜேபி கூட காங்கிரஸ்க்கு இருக்கு, பாஜகவுக்கு இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலான வாக்கு கூட போகுதுன்றாங்க. ஆமா, விசிகாவுக்கு இருக்கு. நிறைய இடங்கள்ல வன்னிய மக்கள் விசிகால சேர்ந்திருக்காங்க. அடுத்தது இன்னைக்கு பெரும்பாலான இன்னைக்கு வந்து வட தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து வன்னியர்கள் பறையர்களுடைய ஓட்டுல வந்து ஒரு அளவுக்கு வந்து அதாவது கணிசமான அளவு வந்து விஜய் கட்சிக்கு போகுது. இப்படி வந்து எல்லா கட்சிக்கும் இருக்கு. யாரே வன்னியர்களோட ஓட் பேசிஸ். இப்ப இந்த ராமதாஸுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல. இன்னைக்கு வந்து இந்த வந்து கிராமத்துல விவரம் தெரியாதவன் ஐயா ஐயான்னு பேசிட்டு இருப்பான்ல. ஐயா சொன்னா சரியா இருக்குண்டா, ஐயா உட்காந்தா சரியா இருக்குண்டா, ஐயா வந்து நின்னா சரியா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான்ல. இப்ப இதெல்லாம் நீங்க உடைச்சாதானே அந்த கட்சியை முழுசா டேக் ஓவர் பண்ண முடியும். இப்ப அன்புமணி வந்து சட்டப்படி கட்சியை வந்து டேக் ஓவர் பண்ணிடலாம், ஏன்னா வந்து பாஜக சப்போர்ட் இருக்கு. ஆனா நீங்க முழுசா கட்சியை டேக் ஓவர் பண்ணணும்னா யாரை வீழ்த்தினா டேக் ஓவர் பண்ண முடியும்? ராமதாஸை காலி பண்ணணும். அதுதான் இப்ப பண்ணிட்டாங்க. இவன் யோக்கியம் கிடையாதுப்பா, இப்ப சும்மா டோங்கிரிப்பா, ஏமாத்திக்கிட்டு இருந்தான்ப்பா, இவனுக்கே 2-3 பொண்டாட்டி இருக்குப்பா அப்படின்னு சொல்லாம அந்த இத்தனை வருஷமா 50 வருஷமா திரைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை முச்சந்தில உட்கார வச்சு பூசணிக்காய் போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, ராமதாஸோடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும். நீங்க சொல்ற மாதிரி எங்க அப்பா வந்து தமிழின காவலர்லாம் இல்ல, அவரு சுசிலாவோட காவலர். நீங்க சொல்ற மாதிரி எங்க அப்பா ராமதாஸ் வந்து சமூக நீதி போராளிலாம் இல்ல, அவரு சுசிலாவுக்கான போராளி அப்படின்னு ராமதாஸ் வந்து சிறுமைப்படுத்துறதுக்காக அதன் மூலியமா ராமதாஸோட இமேஜை உடைக்கணும். அதன் மூலியமா என்னப்பா இவரை நம்ம இப்ப நான் சொல்ற கமெண்ட்டை நீங்க பாத்துருப்பீங்க. நான் சொல்ல போற கமெண்ட்டை நீங்க பாத்துருப்பீங்க. ஐயா நீங்க பேசாம வீட்டுல போய் உட்காருங்க, செவனியான உட்காருங்க, உங்களுக்கு ஒழுக்கமும் இல்ல, சரியான புத்தியும் இல்ல, நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அண்ணன் மேல எல்லா இதையும் சொல்றீங்க. ஆனா கடைசியில பார்த்தா நீங்க தான் தப்பா இருக்கீங்க. அப்ப இந்த கட்சிக்கு சரியான தலைவர் அண்ணன் தான், எங்க சின்னையா தான், நாங்கெல்லாம் அவர் பின்னாடி தான் அப்படின்னு அவன் வந்து இன்னைக்கு ராமதாஸுக்கு பாசிட்டிவா போட்டுட்டு இருந்தோங்க. இன்னைக்கு வந்து கமெண்ட்டை மாத்தி போடுறான். சில பேர் எப்படி போடுறான்னா, என்னய்யா உங்களை நாங்க பெருசா நினைச்சிட்டு இருக்கோம், நாங்க வாழும் தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நீங்க என்ன இப்படி ஒரு இதா இருந்திருக்கீங்க, நீங்க இவ்வளவு ஒரு வந்து தரைமட்டமா இருப்பீங்கன்னு நினைச்சு பார்க்கல. பேசாம நான்லாம் வந்து ஒண்ணு அன்புமணி பின்னாடி போகணும், அதாவது சின்னையா பின்னாடி போகணும், இல்லைன்னா விஜய் கட்சிக்கு போயிடலான் இருக்கேன், இல்லைன்னா திமுகவுக்கு போயிடலான் இருக்கேன். இப்படி மாதிரியான வந்து கமெண்ட்ஸா நம்ம பாக்குறோம். இதே 1 இயர் அவனுடைய ப்ரொஃபைல்ல பாமகவுடைய ராமதாஸோடைய போட்டோ தான் ப்ரொஃபைல்ல இருக்கும். ஆனா அவன் போடுற கமெண்ட் இதுதான். அப்ப என்னன்னா ராமதாஸோட இமேஜை டேமேஜ் பண்ணணும். டேமேஜ் பண்ணோம்னா நமக்கு வந்து சட்டத்துக்கு அதாவது சட்டப்படி நம்ம கிட்ட கட்சி வந்துருச்சு, அதையும் மீறி அந்த அப்பாவி வன்னியர் மக்கள் நம்ம அப்பனை கொண்டாடின மாதிரி நம்மளையும் சமூக நீதி போராளியா ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற மனநிலையில ஒண்ணு அன்புமணி தரப்பு, இல்லைன்னா அன்புமணிக்கு வேண்டப்பட்ட தரப்பு அவர்கள் தான் இந்த போட்டோ வந்து இந்த வீடியோக்களெல்லாம் லீக் பண்ணதான் நான் பாக்குறேன். இல்ல, ஆனா லாஜிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க குடும்பத்து ஆட்களும் ராமதாஸுக்கு நம்பிக்கையான ஆட்களும் தான் போயிருக்கிறாங்க, அதனால அது அன்புமணி தரப்பு அதில் இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்க முடியாது என்பது போலெல்லாம் ஒரு கருத்துக்கள் சொல்லப்படுது. ராமதாஸோடைய சோஃபாக்கு பக்கத்திலே வச்சாங்களா இல்லையானே, ஊரறிஞ்ச கதை தானே. அன்னைக்கே சொல்லுவாங்க இந்த பாமக கட்சியில உளவாளி ஊடுருவிட்டாங்களோ. ஆமாண்ணே, இந்த பாமக கட்சிக்காரங்க அன்னைக்கே சொல்லுவாங்க, நம்ம ஐயாவை பார்க்க போனா சின்னவருக்கு எப்படியோ வந்து விஷயம் போயிடுதுங்க, ஐயாட்ட பேச நம்ம என்ன பேசுறோமோ அங்க வந்து இங்க சின்னவர்கிட்ட போயிடுதுங்க, எல்லாம் நம்மள்ட்ட நல்லா தான் பேசுறானுங்க, எல்லாம்னா ராமதாஸோட வீட்டுல உள்ளவங்கள சொல்றாங்க. அங்க அந்த இவங்க பிஏ டிரைவர்லாம் இருப்பாங்களே, ஆனா எவன் தான் போட்டு கொடுக்குறானே கண்டுபிடிக்க முடியல. அப்ப இவர்கிட்ட பேசுறதுன்னு பயமா இருக்கு. சின்னவர் நம்ம சொல்றது கேட்கவும் மாட்டாரு, சின்னவரை சுத்தி 4 பேர் இருக்கானுங்க, அவனுங்களை மீறி போக முடியல. இப்படிதான் கட்சி உள்ள பேசிப்பாங்க. இப்படி எல்லாம் அதாவது நீங்க ராமதாஸ் வீட்டுல ராமதாஸ் கூட ராமதாஸ் கிட்ட பேசுற விஷயமே அன்புமணி தரப்புக்கும் போதுன்னா, ராமதாஸோடைய சீட்டுக்கு பக்கத்துல பக் வைக்க முடியுது அப்படின்னா, ஐ மீன் இதுன்னு ஒட்டு கேட்கிற கருவி வைக்க முடியுதுன்னா ராமதாஸுக்கும் அவருடைய இன்னொரு மனைவி, இணைவி, துணைவி அப்படி யாரோ ஒருத்தங்க அவங்க கூட இவர் வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடுறது எவ்வளவு பெரிய விஷயம். அது சாதாரண விஷயமான அது இல்ல, பெரிய விஷயம் தான், குடும்பத்துக்கே மிகப்பெரிய விஷயம். அது எப்படி நான் போகாம இருந்திருக்கு அன்புமணி தரப்புக்கு. அப்படி அன்புமணி தரப்புக்கு அந்த விஷயம் போதுன்னா அன்புமணியால உள்ளார ஒரு ஆளை வச்சு போட்டோ எடுக்க முடியாது நீங்க நினைக்கிறீங்களாண்ணே?
ஒரு விஷயம் அவங்க நடத்துற ஹோட்டல்ல வேண்டப்பட்டவனை உள்ள அனுப்பலாம், இல்ல அதுக்கு எப்படி வீடியோ போட்டோ கவரேஜ் எடுப்பாங்க, அங்க ஒரு ஆளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், இல்ல இவங்க சொந்தக்காரங்களே ஒருத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், இல்ல இவங்க ஆளுங்களே அவங்க ஆளுங்களா உள்ள அனுப்பலாம். இன்னமும் அன்புமணிக்கு வேண்டப்பட்டவங்க ராமதாஸ் கூட இருக்கிறதா சொல்றாங்க. அன்புமணிக்கு வேண்டப்பட்டவங்களே ராமதாஸ் கூட ஸ்பையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ராமதாஸ் கூட உள்ளவங்களே சொல்றாங்க. எவரை நம்பி என்ன பேசுறதுனே தெரியலன்னு சொல்றாங்க. அந்த பக்கம் உள்ளவங்க என்ன நடந்தாலும் ஐயாவால எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, இப்ப வந்து ராமதாஸால எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, அதெல்லாம் என்ன நடந்தாலும் எங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் வந்துடும் சொல்றானுங்க. ஸோ அன்புமணி தரப்புக்கு பக்க வைக்க தெரிஞ்ச, அதாவது ராமதாஸ் பக்கத்துல ஒட்டு கேட்கிற கருவி வைக்க முடிஞ்ச அன்புமணிக்கு, ராமதாஸை யார் பார்க்க வரா யார் பேசுறாங்கிற ரிப்போர்ட் வாங்க தெரிஞ்ச அன்புமணிக்கு, ராமதாஸோடைய இன்னொரு மனைவி இணைவி துணைவி யாரோ ஒரு அம்மா, அந்த அம்மா கூட கல்யாணம் ஆகிற நிகழ்ச்சியை போட்டோ எடுக்க வீட்டில் இருக்குது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்ல வரேன். சரி, இப்போ ஓட்டு பிரியுதுன்னு சொல்றீங்க. ஒரு பக்கம் விஜய் பிரிக்கிறார் பாமகவோட ஓட்டை, ஒரு பக்கம் அன்புமணி பிரிக்கிறார், இன்னொரு பக்கம் ராமதாஸ் பிரிக்கிறார், இன்னொரு பக்கம் விஜய் பிரிக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அது மொத்தமா கட்சி அன்புமணி பின்னாடி போகும்போது மக்கள் எப்படி வெளியே போறது வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கட்சி வேற, நடிகர் பத்தின ஒரு பிம்பத்தை அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. நடிகர் முன்னாடி போக கூடாது, அப்ப விஜயகாந்த் வரும்போதுல இருந்து ரஜினி பின்னாடி போகும்போதுல இருந்து அவர் பேசிட்டே இருக்கிறாங்க. சோ அது அப்படி பேசி பேசி பழகி வந்த ஒரு கூட்டம் அப்படி போயிருமான்னு கேக்குறேன். அப்படி பேசி பேசி வந்த கூட்டம்னு சொல்றீங்களே, இன்னைக்கு ஆட்சிக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு தனிச்சு எதிர்கட்சி அந்தஸ்துல வந்து நின்றுக்கலாம் இல்லையா? அன்னைக்கு நீங்க சொல்ற வன்னிய மக்கள்லாம் பாமக ஓட்டு போட்டிருந்தா பாமக ஆளுங்கட்சியா வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துல உட்காந்துருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு பேரம் பேஸ்ட் சுத்த வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, வன்னிய மக்களுடைய ஓட்டு வந்து பாமகவுக்கு தான் அப்படிங்கிற அந்த பார்வையே தப்புன்னு சொல்ல வரேன். வன்னிய மக்கள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் வந்து பாமகவுக்கு வந்து ஓட்டு போடுறாங்க, ஒரு 3ல் ஒரு பகுதி. அவ்வளவுதான். நீங்க வந்து தர்மபுரியில அப்படின்னா தர்மபுரியில அந்த அம்மா ஜெயிக்கலையே, கூட்டணியிலே ஜெயிக்கலையே, தர்மபுரியில கூட்டணியிலே அந்த அம்மா ஜெயிக்கலையே, மும்முனை போட்டியிலே ஜெயிக்கலையே, அப்படியும் ஜெயிக்கலையே. அதெல்லாம் தாண்டின நீங்க வந்து வன்னியர்களுடைய ஓட்டு திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, காங்கிரஸ்க்கு இருக்கு, விசிகாக்கு இருக்கு. இப்ப அதுல ஒரு பகுதியினர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, விஜய்க்கு வந்து புதுசா போக ஆரம்பிச்சிட்டாங்க இளைஞர்கள். ஆமா, போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்ன நம்ம அவநம்பிக்கை, ஒரு அன்புமணி மேல ஒரு நம்பிக்கை வரலையா புதிய தலைமுறைகளுக்கு? ஏன்னா அன்புமணியை வந்து எப்படி சொல்றதுன்னு, இப்ப எனக்கான தலைவனா, எனக்கான அண்ணனா, எனக்கானவரா நான் எப்ப பார்ப்பேன்? அதாவது எனக்கு எப்ப அவருக்கு பேர்ல ஒரு நல்ல ஈர்ப்பு வரும்? இல்ல, உங்களுக்காக உழைக்கும் போது, உங்களுக்காக வேலை செய்யும் போது, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ஒரு அரசியல் ரீதியா பிரதிபலிக்கும் போது உங்களுக்கு அப்படி நம்பிக்கை வரும். அப்படி எந்த வேலையும் செய்யலையே. ராமதாஸா தான் அன்னைக்கு வீதி வீதியா நடந்திருக்காரு. அன்னைக்கு ராமதாஸ் வீதி வீதியா நடந்ததுனாலதான் நீங்க உட்காந்துக்கிட்டு குடும்பமே, ராமதாஸோடைய குடும்பம் ஒன்று இருக்குல்ல, அந்த சிண்டிகேட் முடுக நீங்க உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் பண்ணி நீங்க கோடி கணக்குல வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா, அன்னைக்கு ராமதாஸ் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வீதி வீதியா நடந்து 2 வேட்டி 2 சட்டையை துவச்சி மாத்தி போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பஸ்ல வந்து, அதுக்கப்புறம் ஒரு வந்து பழைய அம்பாசிடர் காரை வாங்கி அப்படிலாம் சுத்தி அவரு கஷ்டப்பட்டு உழைச்சி இவங்க கூட நின்று இவங்க கூட கலந்து, அன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இப்பெல்லாம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு பாமக கட்சி இந்த அளவுக்கு இருக்கு, இந்த அளவுக்கு பேசப்பட்டு இருக்கு. பெருசா உங்களுக்கு வாக்கு வங்கி இல்லாட்டினாலும் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசப்படுறது காரணம் அன்னைக்கு செஞ்சு வச்ச வேலை, அன்னைக்கு பார்த்த வேலைகள் தான். அப்படி அன்புமணி எந்த வேலையுமே பார்க்கலங்க. கட்சிக்காரங்களுக்கே தெரியும் அன்புமணி அவ்வளவு சாதாரணமா பக்கத்துல நின்று பேசிட முடியுமா நீங்க கேளுங்க. அன்புமணிகிட்ட ஒருத்தர் வந்து பக்கத்துல நின்று தொட்டு பேசிட்டோம்னா கையில சானிடைசர் போட்டு வந்து கை கழுவாரா இல்லையாங்கிறத மட்டும் கேளுங்க. அன்புமணி கிட்ட வந்து இயல்பா கட்சி தொண்டனால, சாமானியனால பழக முடியுமா, நெருங்க முடியுமான்னு கேளுங்க. எத்தனை கூட்டத்துல கட்சி தொண்டனை சாதாரண கட்சி நிர்வாகியை மூஞ்ச காமிச்சிருக்காரு, திட்டிருக்காருன்னா எல்லாத்துக்கும் முன்னாடின்னு சொல்லி கேளுங்க. அப்ப இப்படிப்பட்டவரை வந்து ஒருத்தர் வந்து அங்க இருக்கக்கூடிய வந்து இளைஞர்கள் வந்து நம்ம வன்னியரு, நம்ம அண்ணன், நம்ம ஜாதி அப்படிங்கிற பார்வையில போறவன் மட்டும்தான் இருக்கானே தவிர, அவர் நம்ம ஆளு, நம்ம தலைவர் அப்படிங்கிற பார்வையில பெருசா போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா, அதை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மையும் அதை கவரக்கூடிய தன்மையும் அன்புமணிக்கு இல்ல. இன்னைக்கு ராமதாஸ் கூட சண்டை வந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த பிரச்சாரம் நடைபெறலாம், அங்கங்க ஓடுறது இல்ல. இப்போ ஏதோ ஒரு ப்ரெஷர் வந்து ராமதாஸ் கொடுத்த ஒரு ப்ரெஷர்னு கூட வச்சுப்போம். இன்னைக்கு களத்துல இறங்கி நடக்கிறாரு, நடந்து வெயில்ல நடந்து போறாரு. முன்னாடி வெயில்ல நடக்க மாட்டாரு, ஏசியில இருக்கிறாரு, ரிசார்ட்ல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இறங்கி நடக்கிறாரு, மக்களோட சந்திக்கிறாரு, எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. ஸோ அவர்கிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்குது. அதனால எப்படி இருந்தாலும் ராமதாஸுக்கு 87 வயசு ஆயிடுச்சுங்க, வயசானவர். அவர் கூட இருக்கிறவங்களும் எல்லாமே 60+. அப்ப யாரை வந்து நம்பி போறது அப்படின்னும் போது, கட்சியின் எதிர்காலம்னு அன்புமணி மட்டும் தானே இருக்கிறாரு, வேற யாருமே இல்லையே. யாரையும் உருவாக்கலையே, யாரையும் உருவாக்க விடலையே. நீங்க வந்து வன்னியர்ல வேற ஒரு ஆளை வந்து வளர்த்து விடல, வளர விடலையே.
உங்களுக்கு எவன் சொம்படிக்கிறானோ, உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணி எவன் மாசம் மாசம் காசு தரானோ, நீங்க அவனை தானே வந்து நிர்வாகியா போட்டு வச்சிருக்கீங்க. பாமகவால எவன் வாழ்ந்தான்? இது பாமகவால ஒரு வந்து சாமானிய வன்னியன் வாழ்ந்தானா? எத்தனை வன்னியர்களோட சொத்துக்கள் தெரியுமா? எத்தனை வன்னியர்களுடைய காடு, எத்தனை வன்னியர்களுடைய நிலங்கள், எத்தனை வன்னியர்களுடைய கோல்டு, இதெல்லாம் அடகு வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு ராமதாஸ்க்காக அந்த ஆளு சொல்ற பேச்சுக்காக வன்னியர் அறக்கட்டளைக்குன்னு அந்த காசை கொடுத்து இன்னைக்கு அது வந்து அவங்க பொண்டாட்டி பேர்ல மாத்தி இன்னைக்கு அந்த வந்து இன்னைக்கு அவங்க வச்சிருக்க காலேஜை வந்து கல்வி கோயில்னு சொல்றானுங்க. விளங்க மாட்டானுங்க. போனாலே டொனேஷனு. இங்க வந்து சேலம் பக்கத்துல ஆத்தூர், அப்ப வந்து அந்த காலேஜ் கட்டுறப்ப 25,000 ரூபாய் டொனேஷன் ஒருத்தர் கொடுத்தாரு. அப்ப 25,000 ரூபாய் பெரிய காசு. அந்த டொனேஷன் கொடுத்த ரிசிப்டோட தனக்கு வேண்டப்பட்ட தன்னோட தம்பி பையனுக்கோ சம்திங் யாருக்கோ ஒருத்தருக்கு சீட்டு கேட்க போறாரு. இல்லைன்ட்டாங்க. டொனேஷன் கட்டினா சீட்டுங்கிறாங்க. இப்படிலாம் நீ இருந்திருக்க. இப்படிலாம் வன்னியர் மக்களை ஏமாத்தி அந்த வன்னியர் மக்களுக்கு ஒன்றும் செய்யலை. ஆனா யாரு இந்த பாமக வச்சு வாழ்ந்தா பொழைச்சா அப்படின்னா, கட்ட பஞ்சாயத்து பண்றவன் வாழ்ந்திருக்கான், பொழைச்சிருக்கான். புரோக்கர் வேலை பார்க்கறவன் வாழ்ந்திருக்கான், பொழைச்சிருக்கான். எங்க ஊர்ல ஒருத்தன் வந்து சீமண்ணை ஊத்திக்கிட்டு இருந்தான். சீமண்ணை நான் யாரை சொல்றேன்னு தெரியும். எங்க ஊர்ல ஒருத்தர் சீமண்ணை தான் ஊத்திக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அவனுக்கு கோடி கணக்குல சொத்து இருக்கு. அவன் என்னென்ன வேலை பார்த்தா நமக்கு தான் தெரியும். இப்படி எதெல்லாம் ராமதாஸ் குடும்பத்துக்கு சிங்சா அடிச்சு ராமதாஸ் குடும்பத்துக்கு புரோக்கர் வேலை பார்க்கறானோ அவனுக்கு மட்டும்தான் வாழ்ந்திருக்கானுங்க நான் சொல்ல வரேன். இல்ல, இப்ப கட்சியால் சிலர் வளர்ந்து இருக்கிறாங்க, முன்னேறி இருக்கிறாங்கிறது ஒரு பாசிட்டிவ். சிலர் தான் வளர்ந்துருக்கான். கட்ட பஞ்சாயத்துக்காரன் வளர்ந்துருக்கான். புரோக்கர் வேலை பார்க்கற தப்பான விஷயங்களுக்கு புரோக்கர் வேலை பார்க்கறவன் வந்து வளர்ந்துருக்கான். ஆனா ஒரு சாமானிய வன்னிய வளரல, ஒரு சராசரி வன்னிய வளரல, ஒரு வந்து கஷ்டப்படுற வன்னிய வளரல. அவன் அந்த நிலைமையில தான் இருக்கான். இன்னைக்கு நீங்க போங்கண்ணே, இது இருக்குல்லண்ணே, சிதம்பரம் மயிலாடுதுறை எல்லாம் இருக்குல்லண்ணே, அந்த பக்கம்லாம் போங்கண்ணே, வன்னியர்கள் பெரும்பாலும் வாழக்கூடிய வீடு ஓட்டு வீடு, குடிசை வீடு. அன்புமணி வந்து இன்னைக்கு இறங்கி வந்து நடக்கிறாருன்னா யாருக்காக நடக்கிறாரு? வன்னிய கஷ்டப்படுறான்னு நடக்கிறாரா? எல்லா வன்னியர்களுக்கும் மாடி வீடு வேணும்னு நடக்கிறாரா? எல்லா வன்னியர் பசங்களும் நல்லபடியா படிக்கணும்னு நடக்கிறாரா? ஒண்ணும் இல்லைண்ணே. இந்த பாமக கட்சிக்காரனுங்க சூர்யா குடும்பத்தை அவ்வளவு பேச்சு பேசுவானுங்க. சூர்யாவை வந்து அவ்வளவு தாக்குவாங்க. யாரு? இவரு நடிகர் சூர்யாவை. ஆனா நடிகர் சூர்யா சாதியை வச்சு பிச்சை எடுக்கல, சாதி பேரை சொல்லி வாழல, சாதியை வச்சு சோறு திங்கல. தான் ஒரு நடிகன், நான் சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறேன், நீ காசு கொடுத்துட்டு படம் பாக்குற, ஆனாலும் நீங்க பண்றதெல்லாம் எனக்கு என்னுடைய தகுதிக்கு என் தேவைக்கு மீறி என்கிட்ட பணம் வருது, அதை வச்சு நான் ஒரு 10 பேரை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு. அதாவது நான் சொல்றேன், மக்களுக்காக நான் இருக்கேன்னு காமிச்சிக்கல, உங்களுக்காக தான் நான் புட்டுக்கிறேன்னு சொல்லல. நான் உழைக்கிறேன், நடிக்கிறேன், நீ பாக்குறேன், நான் காசு வாங்குறேன், நீ காசு கொடுக்குற, முடிஞ்சு போச்சு. ஆனா அதையும் தாண்டி அந்த ஒரு குடும்பத்துல ஒரு பையனை படிக்க வச்சிட்டோம்னா அவனால ஒரு 4 தலைமுறையை மேல போயிருங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல, ஒரு பார்வையில சாதி மதம் பார்க்காம தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பல பேரை படிச்சு IAS, IPS, டாக்டர், வக்கீல் பல பேரை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுல ஒரு வேலையை இந்த ராமதாஸ் குடும்பத்தால செய்ய முடியுமாண்ணே? நீங்க மத்த ஜாதிக்காரங்களுக்கு செய்ய வேணாம். நான் சொல்றேன், சூர்யா மாதிரி நீங்க சாதி மதம் கொடுத்து செய்ய வேணாயா? எத்தனை வன்னியரையா நீங்க இது வரைக்கும் வந்து, எத்தனை வன்னியரை நீங்க இது வரைக்கும் படிக்க வச்சிருக்கீங்க? எத்தனை வன்னியருக்கு நீங்க இது வரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க? எத்தனை வன்னியரை நீங்க இது வரைக்கும் ஆளாக்கி இருக்கீங்க? எத்தனை வன்னியருக்கு நீங்க இது வரைக்கும் பிசினஸ் வச்சு கொடுத்துருக்கீங்க? இங்க ஒருத்தர் ஆம்ஸ்டாங்னு ஒருத்தர் இருந்தாருன்னு, அவர் பேர்ல நமக்கு வந்து நல்ல உடன்பாடு உண்டு. இது அவருடைய சில விஷயங்கள்ல நமக்கு, அவருடைய சில பேச்சுக்கள்ல, செயல்பாடுகள்ல நமக்கு வந்து உடன்பாடுகள் இல்லாமலும் இருக்கு. ஆனாலும் அவரை பின்னாடி போன பசங்க நிறைய பேருக்கு கடை வச்சு கொடுத்துருக்காரு, கார் வாங்கி கொடுத்துருக்காரு, வாடகைக்கு ஓட்டி பொழைச்சிக்கிட்டாங்க. நிறைய பேர் ஃப்ரீயா படிக்க வச்சு வக்கீலாக்கி இருக்காரு. சொல்றேன், அப்படி எத்தனை பேரை நீ பண்ணிருக்க? நீனு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா? ஏன் இந்த வந்து வன்னியர் மக்கள் உங்களுக்கு ஒண்ணுமே தரலையா? இன்னைக்கு நீங்க போற காரு 2 கோடி ரூபாய் காருங்கிறீங்க, 1.5 கோடி ரூபாய் காருங்கிறீங்க, அவ்வளவு பெரிய வீடுங்கிறீங்க, பீச் ரிசார்ட்டுங்கிறீங்க. பாமகவுல கட்சியில இருக்கக்கூடியவங்களுடைய வந்து லிஸ்ட்டை வந்து என்னால கொடுக்க முடியும். என்ன தெரியுமா நான் லிஸ்ட்? நாடக காதல்மா, நம்ம புள்ள வேற இடத்துக்கு போக கூடாதுமா. ஆனா இவன் மனைவிக்கு தெரியாம கல்யாணம் ஆனவன் 2-3 பெண்களை கான்டாக்ட்ல வச்சிருக்கானுங்க. அவங்கெல்லாம் வந்து வெவ்வேறு சாதி தான். அப்ப நீ நம்புற கட்சிக்காரன், நீ நம்புற தலைவன் வந்து உனக்கு தான் அதை சொல்றான். அவன் அதை ஃபாலோ பண்றது இல்ல. ஏன்னா அவன் வந்து 2 விஷயத்துல சாதி பார்க்க மாட்டான். தப்பா நினைச்சுக்காதீங்கன்னா, நான் அப்பட்டமா சொல்றேன், ஒன்னு பொம்பளை, இன்னொன்னு பணம், இதுல சாதி பார்க்க மாட்டான். அது எதுவா இருந்தாலும் பரவாயில்லம்மா. ஆனா அவனை நம்பி போற உன்கிட்ட சொல்லி ஏத்தி விடுவான், நம்ம பிள்ளை இன்னொருத்த கூட போக கூடாதாம்மா. ஆனா நீனே அதே வன்னியர் இனத்துல ஒரு இருக்கப்பட்ட பொண்ணை நீ காதல் செஞ்சாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமானா முடியாதுன்னு சொல்றேன். பல இடங்கள பிரச்சனை வந்திருக்கு. கிருஷ்ணகிரியில வந்து
பையன் வன்னியரு, பொண்ணு வன்னியரு, 2 பேரும் சொந்தக்காரங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பையனை ஓட விட்டு வெட்டி கொள்றாங்க. அந்த பொண்ணோட அப்பாவும் அண்ணனும். 2 பேரும் வன்னியர் தானடா, மற்றவங்க கூட போனாதாடா வெட்டுவீங்க? ஏன்டா வன்னியர் பொண்ணு கூட தானடா, ஏன்டா நம்ம பொண்ணு நம்ம பையன் கூட தானடா போயிருக்கா அப்படின்னு ஏன்டா வெட்டினீங்கன்னா அவன் இல்லாதப்பட்டவன், அவன் வக்கு இல்லாதவன், அவனுக்குலாம் என் பிள்ளை கேக்குதா? இதுதான் சாதி பெருமைங்கிற அந்த மதம் எடுத்து தெரியக்கூடிய இல்லாதப்பட்ட வன்னிய பசங்க கிட்ட சொல்றது என்னன்னா, படி பொழைச்சிக்கு, படி சம்பாதி, படி பொழைச்சிக்கு. நாளைக்கு உனக்கு ஒரு சிக்கல் பிரச்சனைனா உன் கொய்யாவால கேசு வாங்கின எத்தனையோ வன்னியர் பசங்க இன்னைக்கு மண்டையை பிச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. என்னால சொல்ல முடியும். வெளிநாட்டு வேலைக்கு போக முடியறது இல்ல, அரசு பணிகளுக்கு போக முடியறது இல்ல. எனக்கு தெரிஞ்ச மாமா ஒருத்தர், அந்த ஆளு போதையை போட்டு செவனியான் இருக்க வேண்டியதானே, போதையை போட்டு வாயை வச்சுட்டு கம்முன்னு இல்லாத ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை. தலைவர் தொல் திருமாவளவன் இருக்காருல்ல, அவரை பத்தி இந்த ஃபேஸ்புக்ல கண்டமேனிக்கு பேசிட்டாரு. கண்டமேனிக்கு வந்து போதையில பேசிட்டாரு. பேசுனது தப்பு தான், போதையில பேசினாலும் தப்பு தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. நானே அந்த திட்டுவேன், உனக்கே தேவையில்லாத வேலைன்னு. அவரு அந்த வந்து பாமக இருந்த ஜோர்ல அவங்கெல்லாம் திருமாவளவன்லாம் ஒரு ஆளாடான்னு பேசின ஜோர்ல இவரு நம்ம அந்த சாதி மதத்துல பேசிட்டாரு. பேசிட்டு தலைவனை வந்து ரவுண்டு கட்டி போலீஸ் தூக்கிட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டு உள்ள வைக்கிறாங்க. 2-3 மாசம் கழிச்சு தான் வெளியே வந்தாரு. இன்னைய வரைக்கும் கோர்ட்டுக்கு வாரம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. கூலி வேலை தான் பாக்குறாரு. இது இப்படி தர்மபுரி பக்கத்து உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இன்னைய வரைக்கும் அந்த கேஸால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட போயிடுச்சுன்னா அது ஒரு குடும்ப பிரச்சனை, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த பொண்ணு விருப்பப்பட்டா அவங்க அப்பா கூட வரப்போகுது, இல்ல விருப்பப்பட்டா அந்த பையன் கூட வாழ போகுது. அதை போய் அந்த சாதி கூட இந்த சாதிக்கார பிள்ளை எப்படி போலாம், நம்ம பிள்ளை எப்படி அவன் கூட போலாம், நாமெல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு அன்னைக்கு ராமதாஸ் வந்து தலித் அல்லாத அதாவது இடைநிலை சாதியை சேர்க்கக்கூடிய ஒரு தேவையில்லாத கூட்டமைப்பெல்லாம் உருவாக்கி பிரச்சனையை உருவாக்கி பேசின விளைவு இந்த பக்கத்து இருக்கக்கூடிய அப்பாவி தலித் மக்களுடைய வந்து குடிசைகள்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது. இப்ப இந்த பக்கம் இருக்கலாம் என்ன ஆகுவான், கேஸு எஃப்ஐஆர். ஆனா உனக்கு இதுக்கு ஆனா இதுல வந்து உனக்கும் அந்த பக்கம் இருக்கணும் நேரடியா ஏதாவது பிரச்சனையா, ஏதோ காசு வந்து ஏதாவது வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா, சொத்து பிரச்சனையா, இல்ல ஏதாவது பொம்பளை ஒண்ணுமே கிடையாது. இல்ல ஏதோ ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட ஓடி போகுது. இதை ஒரு ஊர் பிரச்சனையாக்கி, ஒரு மாவட்ட பிரச்சனையாக்கி, ஒரு மாநில பிரச்சனையாக்கி ராமதாஸ் வந்து கேஸுக்கு வந்து அலைய போறது இல்லைன்னா ராமதாஸுக்கு 50 வக்கீல் வருவான். உனக்கு எவன்டா வருவான்? எவன் வருவான்? 2 தடவை 3 தடவை ஃப்ரீயா வருவான். 4வது தடவை அனுப்பி 500 ரூபா 1000 ரூபாய் கையில கொடுத்தாதான் அடுத்த முறை நீ அடிச்சு போனை கூட எடுப்பான். வன்னியர் வக்கீலாவே இருந்தாலும் நான் பார்த்திருக்கேன், அதனால சொல்ல வரேன். அப்ப இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கானது நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பொழைக்கிற வழியை பார்க்கணும், சக மனுஷனா நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க. நேரிலே மற்றொரு விருந்தினருடன் சந்திக்கலாம். நன்றி.